உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஷான் vlogs. என் பேர் செல்விங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான பாயசங்கள்லேயே கிங் ஆஃப் பாயசம் அப்படிங்கிறது மாதிரி சூப்பரான ஒரு பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். அடை பிரதமம் தாங்க. அது எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அடை பிரதமம் செய்ய தேவையான ஃபஸ்ட்டு பொருள் அடைங்க. இது கடையில் தாங்க வாங்கினது. 200 கிராம் அடை எடுத்திருக்கேங்க. எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இது அந்த காலத்தில் அரிசி மாவு எடுத்து அதில் நெய் கலந்து தண்ணி ஊற்றி வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி அதை சுருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த அடையை எடுத்து அடை பிரதமம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்க இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில் யாரும் அப்படியெல்லாம் செய்கிறது இல்லைங்க. ரெடிமேடாக அந்த அடை கடையில் கிடைக்கிது. நாம் வாங்கி இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறலாங்க. இதை வேக வச்சுருக்க பக்குவம் பாருங்கள். இந்த அளவு வேக வச்சா தான் வெல்லத்தோடு நம்ம சேர்க்கும்போது கரெக்டாக இழஞ்சி வருங்க. ஓகேங்களா? அடுத்து 400 கிராம் வெல்லம் எடுத்து அதை பாகுபதம்லாம் தேவையில்லைங்க. சும்மா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி அப்படியே காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. கரைஞ்சா போதுங்க வெல்லம், பாகுபதம் தேவையில்லை. அடுத்து நல்ல ஒரு பெரிய தேங்காயை எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பால் ஒன்று எடுத்திருக்கேங்க. இது 2வது பால். இந்த மாதிரி 2 விதமாக எடுத்து வச்சுக்கிறோனுங்க. ஃபஸ்ட்டு பால் லாஸ்ட்டாக ஊற்றணுங்க. 2வது பால் ஃபஸ்ட்டு ஊற்றணுங்க. அது நான் செய்யும்போது அந்த ப்ராசஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 60 கிராம் நெய் வச்சுருக்கேங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தாங்க. சால்ட் வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கையளவுக்கு முந்திரி, ஒரு கையளவுக்கு திராட்சை, கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க இந்த கிங் ஆஃப் பாயசத்தை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் உருகினதும் அடை பிரதமன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த அடைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த நெய்யில் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடை நம்ம ஆல்ரெடி வேக வச்சது தானேங்க. அதனால் 2 நிமிஷம் நெய்யில் வதக்கிட்டு இந்த வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விடலாங்க. எத்தனையோ விதமான பாயசங்கள் இருக்குங்க. ஆனால் ஏனும் இந்த பாயசத்தை தான் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்படி தாங்க இருக்கும். கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆகிடுங்க. பாருங்கள், அடை எப்படி குழஞ்சா மாதிரி இருந்தது இல்லைங்களா, வெள்ளைப்பாகில் சேரும்போது எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் தனித்தனியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணுங்க. அடையோட வேக்காடு இந்த அளவு இருந்தால் போதுங்க. நம்ம சரியாக அடையை பாயில் பண்ணாமல் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த வெல்லத்தோடு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகாதுங்க. நல்லா கொதித்து இந்த அடையில் இந்த வெள்ளைப்பாகெல்லாம் நல்லா உள்ளே சேர்ந்து வரணுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை பிரதமன் செய்கிறது பெரிய விஷயம் மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்படி தனித்தனியாக அடையை வேக வச்சு எடுத்துட்டு வெல்லம் பாகு செய்து வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க, சிம்பிள். வித்தின் 15-20 மினிட்ஸில் பாயசம் ரெடிங்க. நல்லா கொதித்து வரட்டுங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நாம் ஊற்றின வெள்ளைப்பாகில் இந்த அடை எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? வெள்ளையாக இருந்த அந்த அடை இப்போ இந்த வெள்ளத்தோட நிறத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவு வத்தி வந்திருக்கு பாருங்கள். சால்ட்டு பாருங்கள், ஒரு பிஞ்ச், ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாங்க.
எந்த ஸ்வீட் செய்தாலும் அதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டோம்னா அந்த சுவையை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க, இனிப்பு சுவையை. இந்த அளவு வெந்து வந்தது போதுங்க. ஸ்டவ்வை இறக்கி வச்சிடலாங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணிடலாம். 2ஆம் தேங்காய் பால் அதை ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு அரைச்சி திக்காக எடுத்துக்கிற பால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாலுங்க. 2வது தேங்காய் பால்னால் இன்னும் மறுபடியும் அந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது எடுக்கிற பால் தான் 2ஆம் தேங்காய் பாலுங்க. 2ஆம் பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. இறக்கி வச்சு ஆறினது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க இது. இப்போ இந்த பாயாசத்துக்கு ஒரு கிளேஸ் கொடுக்கறதுக்காக இந்த 1/4 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை இதில் ஆட் பண்ணோன்னே கொதித்ததும் நல்ல ஒரு ஷைனிங் வரும் பாருங்க. முதல் தேங்காய் பால் ஊற்றி வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க. 2ஆம் பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கலாம். முதல் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஏலக்காய் பொடிகளை தூவிக்கலாங்க. பார்த்தீங்களா, நம்ம செய்கிற பாயாசம் எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கே எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். கேரளா அப்படின்னாலே நம்பர் 1 ஸ்வீட் அடைப்பிரதமம் தாங்க. அடைப்பிரதமம் பாயாசம் தான். எத்தனையோ வகையான பாயாசங்கள் அவங்க செய்வாங்க, ஆனால் அடைப்பிரதமம் தான் நம்பர் 1. இந்த அளவு கொதித்து வந்தது போதுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து முதல் தேங்காய் பால் ஊற்றிடலாங்க. இப்போ முதல் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு தாளித்து மட்டும் கொட்டிட்டோன்னா அடைப்பிரதமம் ரெடிங்க. முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் வறுத்து இதில் சேர்த்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிக்கிறலாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ஓகேங்க, இந்த அளவு வறுபட்டால் போதுங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாங்க. அடுத்தது இந்த முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாங்க. இதையும் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. முந்திரி நான் கொஞ்சம் நிறம் மாறி வரும்போது திராட்சைகளை சேர்த்துக்கலாங்க. இப்போ திராட்சைகளை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம செய்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சு இந்த தேங்காயும் இதில் சேர்த்துடலாங்க. இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இந்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நாம் செய்த அடைப்பிரதமன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஆறும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிடுங்க. சிறப்பான இந்த பாயாசத்தை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. வா 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 வா, சூப்பராக இருக்குங்க. ஒரு ராஜ பாயாசம்னா ராஜ பாயாசம் தாங்க. இந்த பேருக்கு தகுந்த மாதிரி அற்புதமாக இருக்குங்க. இதை செய்து கண்டிப்பாக சாப்பிட்டு
என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான அந்த பாயாச ரெசிபி உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.